நம்மள பலருக்கு குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் கிங்காங் காட்சிலா பிடிக்காது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி கிங்காவும் காட்சிலாவும் இணைந்து விரட்டிய படம் தாங்க காட்சிலா எக்ஸ் காங் தி நியூ எம்பையர் ஓபனிங் சீனு. இதை பாக்குறதுக்கு ரொம்பவே அருமையா இருந்தது. எல்லா ஓனாயையும் தெறிக்க விடுறாப்ல ஒரு புதக்குழியை உருவாக்கி எல்லா ஓனாயையும் புதக்குழியில உழுவ வச்சுட்டு ஒரே ஒரு ஓனாய கிங்காங் தூக்கி அப்படியே புழக்கம் பாருங்க ரெண்டா. நல்ல மிரட்டல் ஓபனிங்கா இருக்கு கிங்காங்குக்கு. வேட்டையானதுக்கு அப்புறம் கிங்காங் இரையா எடுத்து வச்சிருந்த இந்த ஓனாயோட பாகங்களை சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்ப அங்க கிங்காங்கே தெரியாம பின்னாடி ஒரு முதல்ல வந்து அதை ஆட்டையை போட்டு சாப்பிடுது பாருங்க. அந்த ஓனாயை இழுத்து பார்த்துச்சு. முதல்ல விடுற மாதிரி எல்லாம் சரி போ தின்னு தொலை அப்படின்னு சொல்லி அதை விட்டுறதுங்க. ஆனா நம்ம காங்குக்கு ஒரு பல்லு சொத்தையா போச்சு போலத்துக்கு. ஏன்னா கடிச்சு சாப்பிடவே முடியல. கிங்காங்கோட என்ட்ரி இப்படி இருக்க, அடுத்து நம்ம படத்தோட ஹீரோவா இருக்க காட்சிலாவோட என்ட்ரி. ரோம் நகரத்துல சூச்சு சார்லஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டன் மாதிரி மிகப்பெரிய எட்டுக்கால் பூச்சி அரக்கையினம் மனித இனத்தை தாக்க வருது. இதை பாக்குற காட்சிலா அந்த எட்டுக்கால் பூச்சியை எப்படி சாவடிச்சு மனித இனத்தை காப்பாத்துது அப்படிங்கிறதாங்க ஓபனிங் சீனே. காட்சிலா அந்த எட்டுக்கால் பூச்சி மேல தாவி அதை அழிக்க பாக்குது. ஆனா அந்த எட்டுக்கால் பூச்சி தான் வாயால காட்சிலாவை லாக் பண்ண காட்சிலா தான் வாய்க்குள்ள வச்சிருந்த அல்ட்ராசோனிக் பவரை வெளியில அடிக்கவும் அப்படியே அங்க வெடிச்சு அந்த எட்டுக்கால் பூச்சி செத்து போகுதுங்க. இப்படியா காட்சிலாவோட என்ட்ரி இருக்க, காட்சிலாவையும் கிங்காங்கையும் பராமரிக்கிறதுக்குன்னே தனியா ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு ரெண்டுமே தனித்தனியா தங்களுடைய வேலையை சரியா செய்யுது. ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா கிங்காங் எங்கேயாவது இருக்குன்னு தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. காட்சிலா நீண்ட உறக்கத்துல கொலிசியத்துல வந்து தூங்கிட்டு இருக்கு. இப்போ விஞ்ஞானிகளுக்கு நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு சிக்னல் வருதுங்க. ஏலியன்ஸ் எல்லாம் எப்படி ஒரு சிக்னல் அனுப்புவாங்களோ அதே மாதிரி ஏதோ ஒரு சிக்னல் வந்து வித்தியாசமா வந்திருக்கு. அதுல 3 பிரமிடுகள் மாதிரி இருக்கு. இந்த சிக்னல்ஸ் என்னன்னு தெரியாம விஞ்ஞானிகள் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே வேளையில ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கா. அவளுடைய ட்ரீம்ல ஏதோ வித்தியாசமா நடக்குது. அப்படியே அவ டிராப் பண்ணும் போது அதே சிக்னல் அங்க அவளுக்கும் கிடைக்குது. இந்த வித்தியாசமான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாம விஞ்ஞானிகள் திணறிக்கிட்டு இருக்கும் போது நம்ம படத்தோடைய ஹீரோயின் அது என்ன சிக்னலா இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில ஈடுபடுறாங்க. அதுல குறிப்பா ரேடியாலஜில பயங்கரமா ரிசர்ச் பண்ண ஒருத்தரை போய் மீட் அவரு நான் இதுக்கான விடையை கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த சின்ன பொண்ணை தத்தெடுத்து தான் குழந்தையாகவே வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த வினோதமான சிக்னல் வந்தோடனே காட்சிலா அங்கிருந்து நகர ஆரம்பிக்குது. ஒரு குழப்பமா இருக்கும் போது கிங்காங்கும் அங்கிருந்து தூரமா நகர்ந்து போக ஆரம்பிக்குது. இது ரெண்டோடைய செய்கையுமே மிகப்பெரிய அதிர்ச்சியா பார்க்கப்படுது. ஏன்னா 2 விலங்கும் மீட் பண்ணும் போது ஒன்னு அடிச்சுக்குச்சுன்னா 2ல ஏதாவது ஒரு விலங்கு நிச்சயமா செத்துடும் அப்படிங்கறதுல பயப்படுறாங்க. அதே சமயம் கிங்காங் ஹாலோ 1ல தான் இருக்கு, ஹாலோ எர்த்ல தான் இருக்கு. அதனால பூமியோட மேல் பரப்புக்கு வர்றதுக்கான சான்ஸ் இல்ல. அது வந்தாதானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம கிங்காங் பூமிக்கு மேல வந்துட்டாங்க ஹாலோ 1 விட்டு. என்னடா இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த இடத்துக்கு காட்சிலா வந்தா 2ம் பயங்கரமா அடிச்சுக்குமே, இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும்னு பார்க்க கிங்காங் வந்திருக்கிறது வேற ஒண்ணுக்கு இல்லைங்க. அவன் பல்லு ஒண்ணு சொத்தையா போச்சான். அந்த பல்ல மாத்தணுங்கிறதுக்காண்டி தாங்க கிங்காங் இங்க வந்திருக்காங்க. இந்த பல்ல மாத்த வர்றது வேற யாரும் இல்ல, நம்ம படத்தோட ஹீரோ, நம்ம ஹீரோயினுடைய லவர், ஒரு திறமையான அனிமல் டாக்டரா இருக்காருங்க. அதாவது டாக்டர் டூலிட்டில் மாதிரி நம்ம ஹீரோவுக்கும் தனி திறமை பல விஷயத்துல இருக்கு. அதுலயும் குறிப்பா கிங்காங்கோட சொத்த பல்லையே புடுங்குறாரு. சிக்னல்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறது எல்லாருக்குமே குழப்பமா இருக்கு. இருந்தாலும் கூட கிங்காங்கையும் காட்சிலாவையும் மீட் பண்ண கூடாது. இதுக்கிடையில நம்ம ஏதாவது செஞ்சாகணும், இந்த மிஷனை கம்ப்ளீட்டா முடிங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அதுக்கு சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. சார்ஜ் எடுத்துட்டு கிங்காங்க கொண்டு போய் ஹாலோ 1ல பிளேஸ் பண்ணிட்டு காட்சிலா வரதுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஒரு மிஷனை ஃப்ரேம் பண்றாங்க. இதுல நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்டையும் கூட்டிட்டு போறாங்க. சின்ன பொண்ணு வரேன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஏன்னா நாங்க போறது ரொம்ப ஆபத்தான மிஷன் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் உங்க கூட இருந்தாதான் பாதுகாப்பா இருப்பேன், என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்ப என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லி தான் பொண்ணையும் கூட்டிட்டு போறாங்க ஹீரோயின். அப்போ பூமியோட மேல் பரப்புல இருந்து ஹாலோ 1க்குள்ள நுழையிறதுக்கு தனியாவே ஒரு ராக்கெட் மாதிரி ஸ்பேஸ் போன் வச்சிருக்காங்க. அதை ஓட்டுற பைலட் ரொம்பவே சுடுமூஞ்சியா இருக்காரு. நம்ம ரேடியோ அனலிட்டிக்கர் இருக்காரு பாருங்க, அவர் பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன்ல போறாரு. ஹாலோ 1 பயங்கரமா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும், எப்படியாவது என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சிட்டு வந்தா ஹாலோ 1 நுழையறதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குங்க. அதாவது கிட்டத்தட்ட எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா வெப்பநிலையே இல்லாத ஒரு இடம் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் ஹாலோ 1க்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நார்மலா எப்படி செயல்படுமோ அதே மாதிரி எல்லாமே இயங்குதுங்க. நம்ம சயின்டிஸ்டோடைய மிரட்டலான தீரி வேற லெவல்ல ரசிக்கும்படி இருக்கு. இவங்களுக்கு முன்னாடியே நம்ம கிங்காங்க அவன் வீட்டை தேடி
சொல்லி போயிட்டு இருக்கான். ஆனா இங்க ஒரு சிக்கல் என்னன்னா பிரெடேட்டர்ஸ் குரூப்பாவே இவங்களுடைய பிளேட் பக்கத்துல பறந்து வருது. இப்ப நம்ம ஹீரோ இந்த ஜெட்டையே பிரெடேட்டர்ஸோட ஷேப்ல மாத்தினா அது நமக்கு இன்னும் சேஃப்னு சொல்லி இந்த கூட்டங்களுக்கு நடுவுல பறந்து போறாங்க. இந்த சீன் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனா அதே சமயம் பேரலா காட்சிலா இங்க வராம தடுக்கிறதுக்கான முயற்சியிலையும் ஈடுபடுறாங்க. ஆனா காட்சிலா வர்றதை தடுக்கவே முடியல. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது எல்லாத்தையுமே காட்சிலா முறியடிச்சிட்டு ஹை பவர் ஸ்டேஷன் நியூக்ளியர் ரியாக்டர்லாம் செயலிழந்த இடத்தை நோக்கி காட்சிலா போய்கிட்டே இருக்கு. இங்க போய் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சார்ஜ் ஏத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் போயிருக்கு. ஆனா அந்த இடத்துல மிகவும் கொடூரமான டைட்டன்ஸ் ஒண்ணு உயிர் வாழுது. இந்த டைட்டன்ஸுக்கும் காட்சிலாவுக்கும் போர் மூண்டுச்சு அப்படின்னா ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் பொழைக்கும் அப்படிங்கறத விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க. இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும் அப்படிங்கிற முயற்சியிலையும் ஈடுபடுறாங்க. ஆனா அதே சமயம் ஹாலோவானுக்குள்ள நுழைஞ்ச நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க பல வருஷமா ஹாலோவான்ல ஒரு ரிசர்ச் லெபார்டரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ரிசர்ச் லெபார்டரிக்குள்ள வந்து பார்க்கும்போது எல்லாமே நொறுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது இங்க கிங்காங்கோட கால் தட மாதிரி நிறைய அச்சுகள் இருக்கவும் ஒருவேளை இது காங்கோட வேலையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்ல கிங்காங் இல்ல வேற ஏதோ ஒண்ணு நாம சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும்னு குரூப் கிங்காங் இருக்க இடத்த தேடி போறாங்க. அதே சமயம் கிங்காங் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய குரூப்பே வருதுங்க. அந்த குரூப் கிங்காங்க எப்படியாவது சாகடிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபடுது. இதுல ஒரு குட்டி கிங்காங்க பார்த்ததும் நம்ம கிங்காங்குக்கு நம்ம இனம் உயிரோட தான் இருக்கும் போலத்துக்கு அப்படின்னு தான் வச்சிருந்த கோடாரி மாதிரியான கத்திய கீழே வச்சுட்டு தான் விரல் நீட்டி அந்த குட்டி கிங்காங்க கூப்பிட அந்த கிங்காங் கையை கடிச்சு விட்டு ஓடிடுதுங்க. அந்த குட்டி பையில பிடிக்கலான்னு துரத்திட்டு நம்ம கிங்காங்க பிடிக்கிறதுக்கு வச்ச டிராப் தான் இந்த பொடிப்பைய அப்படிங்கிறது அப்புறம் தான் நம்ம கிங்காங்கே தெரியுது. ஏன்னா இந்த இடத்துக்கு ஸ்கார்கி டீம்ல இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான இனமே வருதுங்க. இந்த இனத்தோட கிங்காங் சண்டை போடுறாரு. ஆக்சுவலா ஸ்கார்கி அப்படிங்கிற இனமும் கிங்காங் இனத்தோட ஒரு வகை மாதிரி தான். இதுல கிங்காங் அட்டாக் பண்ண வந்த எல்லா ஸ்கார்கிகளையும் அடிச்சு துரத்திட்டு மீதி அந்த குட்டி கிங்காங் மட்டும் இருக்கு, அதையும் தூக்கி அடிக்குதுங்க. கடைசியில கிங்காங்கோட ருத்ர தாண்டவத்தை பார்த்துட்டு அங்க இருந்த எல்லாமே பயந்து ஓடிடுது. குட்டி கிங்காங்க மட்டும் விட்டுட்டு ஓடிடுதுங்க. குட்டி கிங்காங்க நம்ம கிங்காங் தான் பாத்துக்கிறான். மத்த எல்லா ஓடவும் கிங்காங்க பார்த்து பயந்து அந்த ஸ்கார்கி மாதிரி இருக்கக்கூடிய குட்டி பைய கிங்காங்கோட இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினோட பொண்ணு ஹீரோயின் பைலட் அப்புறம் அந்த ரேடியாலஜிஸ்ட் இவங்க எல்லாம் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுக்கு இங்க ஏதோ வித்தியாசமா இருக்கு, கொஞ்சம் அப்படியே நின்னுங்க, யாரும் போக வேணாம் அப்படின்னு சொல்ல இந்த பைலட் சிடுமூஞ்சியா இருப்பான் போலத்துக்கு. ஏண்டாடே உனக்கு வேற வேலை இல்லையா, என்னுடைய சின்னதான் நம்புவேன், உன்னுடைய உள்ளுணர்வெல்லாம் நம்பவே மாட்டேன்டா, ஒழுங்கா சொல்றது கேளு, வா போலாம் அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி மரம் மாறி இருந்த ஒண்ணு அப்படியே பைலட்டை முழுங்கிருதுங்க. இதை பார்த்த எல்லாருமே அங்கிருந்து தெரிச்சு ஓடுறாங்க. நம்ம ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் பயங்கரமா வந்து என்னடா கண்ணுக்கு முன்னாடி இருந்த ஒருத்தன் செத்து போயிட்டானே, இதை பத்தி கொஞ்சம் கூட வருத்தமே பட மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு பேச நம்ம ஹீரோ சொல்றான், இதாண்டா வாழ்க்கையில யதார்த்தம், இதை புரிஞ்சு நடந்துக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு அந்த ரேடியாலஜிஸ்ட கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்ல அவரும் ஒரு வழியா தேர்ந்தறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே உள்ள போனா ஒரு பெரிய நாகரிகமே வளர்ந்த இடம் மாதிரி டெக்னாலஜியா ஒரு அங்க இருந்து போகும்போதுதான் ஒரு பெரிய சுவர் மாதிரி இருக்குங்க. அதாவது ஃபைபர்ல ஆன சுவர் மாதிரி இருக்கு. தொட்டா எக்கச்சக்கமான பவர் ஜெனரேட் ஆகி மேல போகிற மாதிரி தெரியுது. அத சின்ன பொண்ணு கிழிச்சு உள்ள ஓபன் பண்ண அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் டீம் எல்லாருமே உள்ள போறாங்க. உள்ள போனா அங்க மிக பெரிய அளவுல ஆதிவாசி கூட்டமே இருக்காங்க. அந்த கூட்டம் எல்லாமே கம்யூனிகேட் பண்றது செய்கை மூலமா தான் பண்றாங்க. இந்த பொண்ணோட எல்லாத்தையும் அங்க ஒப்படைக்க அந்த பொண்ணை மட்டும் இந்த கூட்டத்தில் இருந்த ஒரு தலைவி வந்து கூப்பிட நம்ம ஹீரோயினை பார்த்து அந்த குட்டி பொண்ணு பயப்படாதீங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா இருந்த தலைவி கூட நம்ம குட்டி பொண்ணு கைய வைக்கும் போது தான் சின்ன வயசுல இருந்த நினைவுகள், தான் எப்படி பிறந்த குட்டி பொண்ணோட உண்மையான அம்மாவே இவங்க தான் அப்படிங்கிறது இதுதான் நமக்கு இல்லாம சிக்னல் கொடுத்தது இவங்க தான், ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தான் கொடுத்திருக்காங்க. இந்த